selection.org என்கின்ற இணையதளத்தின் மூலம் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று காலை 10 மணிக்கு அந்த பதிவேற்றம் செய்யும் பணி என்பது ஏற்கனவே ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களின் வழியாக மாணவர்களுக்கு முழுமையாய் இந்த செய்தி சேர்க்கப்பட்டு அந்த வகையில் இந்த விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்யும் பணி என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய கலந்தாய்வு குழு மூலமாக அகில இந்திய ஒதுக்கீடு ஆல் இண்டியா கோட்டா அதை கவுன்சிலிங் மூலம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஒன்றிய அரசு முதற்கட்டமாக தொடங்கவிருக்கிறது. அதற்கான அறிவிப்பை கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது. ஆல் இண்டியா கோட்டா அதாவது 15% மாணவர்கள் மாநில அரசுகள் தருகிற அந்த 15%ற்கான கலந்தாய்வு வருகிற 14ஆம் தேதி தொடங்கப்படவிருக்கிறது. இந்த நிலையில் ஒன்றிய அரசு முதல் கட்ட கலந்தாய்வை தொடங்கியதற்கு பிறகுதான் மாநிலங்கள் மீதமிருக்கிற 85% மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வை நடத்த வேண்டும் என்பது விதிமுறைகள். அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை 14ஆம் தேதி ஒன்றிய அரசு கலந்தாய்வு தொடங்குகிற நிலையில் அதற்கு அடுத்த ஒரு வாரம் கழித்து அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் மருத்துவ தேர்வு குழு மூலமாக முதல் கட்ட கலந்தாய்வு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். எனவே ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து மருத்துவ தேர்வு குழு மூலமாக மாணவர்கள் சேர்க்கை பற்றிய அந்த கலந்தாய்வு முதல் கட்ட கலந்தாய்வு 21ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த 21ஆம் தேதி தொடங்கவிருக்கிற மருத்துவ தேர்வு குழு முதல் கட்ட கலந்தாய்வுக்கான மெரிட் லிஸ்ட் வருகிற 19ஆம் தேதி அதாவது தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி மருத்துவ கலந்தாய்வு நடைபெறும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தது நிலையில் பார்த்தோம்.